ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ட்ரிப்ளேட்டி காஞ்சிபுரத்தில் ரவுண்ட் 4ல் உங்களுக்கு எந்த க்ளோசிங் ரேங்க்ல 2024ல் முடிஞ்சது, 2025லேயும் முடிஞ்சது. இது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பெஷலி நமக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் ஆசோலேஷன்ஸில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளேட்டி காஞ்சிபுரம் இதில் 2024 க்ளோசிங் ரேங்க் என்ன இருந்தது 4th ரவுண்டில், அதே மாதிரி 2025ல் 4th ரவுண்டில் என்ன க்ளோசிங் ரேங்க் இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து எஸ்பெஷலி 2024 அண்ட் 25 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிசாப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு எனக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணலை, எனக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக வேறு காலேஜில் சீட்ஸ் வேணும், எனக்கு வந்து சிசா கவுன்சிலிங்கில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரிப்ளேட்டி காஞ்சிபுரம் இதில் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 2024 அண்ட் 25ல் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் 5 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசி விஎல்எஸ்ஐ டிசைன் இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 5 இயர்ஸ் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டிசைனிங் இன்ஜினியரிங் இது வந்து உங்களுக்கு நியூ கோர்சஸ். அதுக்கடுத்து இசி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸும் நியூ கோர்சஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்சஸ் அதே மாதிரி 4 இயர்ஸ் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மெக்கானிக்கலுக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓப்பன் கம்யூனிட்டிக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி. இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு உங்களுக்கு எப்படி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இசி 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நியூ கோர்சஸ். அதுக்கடுத்து இசிக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லா கோர்சஸ்க்குமே டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் க்ளோசிங் ரேங்க் முன்னையே முடிஞ்சிருச்சு. ஓபிசிஎன்செல்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இசி 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது நியூ கோர்சஸ். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இசிக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இது நியூ கோர்சஸ். அதுக்கடுத்து மெக்கானிக்கல். அதுக்கு அடுத்து வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ ஓபிசி என்சிஎல்க்கு உங்களுக்கு மேபி எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் வந்து ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸ், அதாவது க்ளோசிங் ரேங்க் முன்னையே முடிஞ்சிருச்சு. எஸ்சி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிஇ 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசி விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்சஸ் இதுக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது நியூ கோர்சஸ். அதுக்கடுத்து இசிக்கும் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேற என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் பிசிக்ஸ் நியூ கோர்சஸ். மெக்கானிக்கலுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த 4th ரவுண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கலுக்கு 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசி 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசி விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
5 இயர்ஸ் கோர்சஸ் இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது நியூ கோர்சஸ். இசிக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ் நியூ கோர்சஸ். அதுக்கு அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு சில கோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்னன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இந்த மாதிரி வேற எந்த காலேஜஸ்க்காவது உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி சிசாப்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.